வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இணையதள விளையாட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 130வது அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பல்கேரியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். பீகார் வாக்காளர் சட்ட திருத்த பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவை கூடிய போது மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அமளியினூடே இணையதள விளையாட்டுகள் ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை இன்று தாக்கல் செய்தார். மின்னணு விளையாட்டுகளையும் இணையதளத்தில் சமூக விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் அதே வேளையில் பணம் சார்ந்த ஆபத்தான ஆன்லைன் விளையாட்டுகள், விளம்பரங்கள் மற்றும் அது சார்ந்த பண பரிவர்த்தனைகளை தடை செய்ய இம்மசோதா வழிகோலுகிறது. இணையதள விளையாட்டுகளுக்கான ஒருங்கிணைந்த கொள்கைகளை உருவாக்குவதற்கான ஆணையத்தை நியமனம் செய்யவும் இம்மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நிதி மேலாண்மை மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதை இலக்காக கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இம்மசோதா இளையோர், தனிநபர் உள்ளிட்டோர் முறையற்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான அரசின் சட்டத்தை மீறுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதத்திற்கும் இம்மசோதா வழிகோலுகிறது. இதனிடையே எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைக்கு ஆட்சேபம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடந்த 3 நாட்களாக அவையில் எந்தவித சிறப்பு விவாதமும் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக சென்று திரும்பிய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவின் சாதனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்கான விவாதத்திற்கும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்காமல் அமளியில் ஈடுபடுவது துரதிருஷ்டவசமானது என்று அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் பீகார் வாக்காளர் திருத்த விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளி நிலவவே மாநிலங்களவையும் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, லோக் ஜன்சக்தி கட்சி தலைவர் திரு சிராக் பாஸ்வான், ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், தேசியவாத காங்கிரசின் திரு பிரபுல் பட்டேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். INDA கூட்டணி வேட்பாளரான திரு சுதர்ஷன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடையும் நிலையில் நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். அகண்ட அலைவரிசை சேவையில் நம் நாட்டின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி, UPI பண பரிவர்த்தனை, மின்னணு ஆளுமை குறித்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். தொலைத்தொடர்பின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள இந்த கட்டுரையில் இணையதளத்தின் படிப்படியான வளர்ச்சியையும் உலக அளவில் அதன் தாக்கத்தையும் திரு சிந்தியா எடுத்துரைத்துள்ளதை பிரதமர் பாராட்டியுள்ளார். 5G அலைக்கற்றை, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, இணையதளத்தின் வளர்ச்சி போன்றவை தேசத்தை புதிய பரிணாமத்திற்கு முன்னெடுத்து சென்று உலகளாவிய முன்னோடி நாடாக முன்னிறுத்தும் என்று திரு ஜோதிர் ஆதித்யா அந்த கட்டுரையில் தெரிவித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர் பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் உள்ள அவரது திருவுருவப்படத்திற்கும், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள்
உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விடுதலை போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மாவீரன் ஒண்டி வீரனின் நினைவை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்நிய ஆதிக்கத்திற்கு சவால் விட்ட மாவீரன் ஒண்டி வீரனின் நினைவு நாளில் அன்னாருக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மணிமண்டபத்தில் தமிழக அரசின் சார்பில் சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு, மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுக்குமார் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்காவிட்டால் தமிழ் தொடர்பான அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலினின் கூற்று பொய்யாகிவிடும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபியின் பூத் கமிட்டி மாநாடு அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத திமுக அரசு அவர்களை மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். சரக்கு சேவை வரி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் குழுவுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரி கட்டமைப்பை எளிமையாக்குவதற்கான நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் 250வது நிறுவன நாளையொட்டி கேரள மாநிலம் பன்கோடு ராணுவ தளத்திலிருந்து படை வீரர்களின் இருசக்கர வாகன யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழகத்திலும் கேரளத்திலும் 1359 கிலோமீட்டர் தொலைவிற்கு 23 இடங்களுக்கு இந்த இருசக்கர வாகன பேரணி பயணிக்கின்றது. ராணுவத்தின் வீர தீரத்தை பறைசாற்றுவதோடு தென்னிந்தியாவில் உள்ள பழம்பெரும் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணியை படை வீரர்கள் மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு நாளை தொடங்கி 3 நாட்கள் இணைய வழியில் நடைபெற உள்ளது. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தைக்கால் தெருவில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டடத்தை மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று திறந்து வைத்தார். புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வரும் சனிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. பெரம்பலூரிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று நண்பகலில் 87,614 கனஅடியாக குறைந்ததை அடுத்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 55,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 25 வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் காவிரி நீர் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் சென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான மணிமேகலை வீதி, பொன்னியம்மாள் சந்து, கலைமகள் வீதி, இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 25 வீடுகளை இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குமாரபாளையத்தில் பழைய பாலம் மூடப்பட்டதால் அங்கிருந்து பவானி செல்ல பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் செல்கின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 35 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பல்கேரியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் போஸ்னியாவின் ஆண்ட்ரேஜ் நெடிச்சை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதள விளையாட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் இன்று அறிமுகம் செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார்.
சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 254வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பல்கேரியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.